Going to see 7th standard English term 3 supplementary to man overboard part 2. ஸோ லாஸ்ட் வீடியோவில் எது வரைக்கும் பார்த்தோம், இந்த ஸ்டார்ம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, புயல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்போ இவங்க ஜாலியாக மேலே விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அப்போது அந்த அங்கிள் வந்து அந்த ரெயிலிங்ஸை ஒரு இரும்பு கம்பியை பிடிச்சிக்கிட்டு நின்றுட்டுருக்காங்க இல்லையா, இவங்களும் என்ஜாய் பண்ணுறாங்க, இதை ரசிச்சிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆத்தர் யார் வசந்தாமூர்த்தி வந்து கேட்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு பார்க்கலாம். பட் ஹீ வாசன்ட் வெல் அட் ஆல். ஸோ அவர் வந்து அவரோட இது வந்து ஹெல்த் வந்து சரியாக இல்லை, அவர் நார்மலாக இல்லை. ஹீ வாஸ் ரெட்சிங் ஓவர் த ரெயில்ஸ் அண்ட் லுக்ட் ரேதர் ப்ளூ அபவுட் த மவுத். ஸோ அந்த கம்பி இரும்பு கம்பியை நல்லா பிடிச்சி ரொம்ப இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு நிற்கிறாரு. தன்னுடைய வாய் அந்த உதடெல்லாம் வந்து ப்ளூ கலராக இருக்குது, நீல நிறத்தில் இருக்குது. அது அந்த ரெயில்ஸ் எல்லாம் நல்லா இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. ஐ ஃபெல்ட் சாரி ஃபார் ஹிம். ஓ, அவர் என்ஜாய் பண்ணிகிட்ருக்காரு, அதை பார்த்துக்கிட்டு இருக்காருன்னு நினச்சோம். பார்த்தா அவர் வந்து நார்மலாக இல்லை அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ சாரி, நான் இப்படி நினச்சிட்டேனேன்றாங்க யார், வசந்தாமூர்த்தி. கேன் ஐ பி ஆஃப் எனி ஹெல்ப், ஷல் ஐ கால் த டாக்டர், ஐ ஆஸ்க் ஹிம். ஸோ நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணவா உங்களுக்கு, டாக்டரை கூப்பிடவா அப்படின்ற மாதிரி இவங்க கேட்குறாங்க யார், வசந்தாமூர்த்தி வந்து அந்த அங்கிள் கிட்ட. ஹீ குடன்ட் ரிப்ளை பட் ஒன்லி ஹெல்ட் அப் ஹிஸ் ஹேண்ட். அவர் எதுவும் ரிப்ளைலாம் பண்ணல, பட் இவங்களோட கையை நல்லா இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டாரு. ஆஸ் another bout of retching shook him, he leaned over the railings. ஆஸ் another bout of retching. ஸோ இன்னொரு அப்படியே அலை வந்து நல்லா மோதுது, அவர் அப்படியே குலுங்க வைக்குது. ஏன்னா அவ்வளோ அந்தளவுக்கு வந்து ஸ்டார்ம் இருக்குது. ஸோ இவங்க மேலே நின்றுருக்கும் போது bout of retching shook him, அப்படியே குலுங்குது ஷிப்பே. இன்னொரு அந்த அலை வந்து he leaned over the railings, அந்த கைப்பிடி சட்டத்தை, அந்த இரும்பு சட்டத்தை பிடிச்சிட்டு சாஞ்சிக்கிட்டு இருக்காரு. அட் த சேம் டைம் a huge wave lashed the ship. ஸோ இன்னொரு பெரிய அலை வந்து அப்படியே ஷிப்பை நோக்கி வந்து மோதிச்சு நல்லா. It lurched violently and the man tumbled over the railings into the wild sea. ஸோ அது வந்து ரொம்ப வலிமையாக இருக்குது, அந்த அலை வந்தது ரொம்ப ஃபோர்ஸாக வந்து நல்லா அந்த ஃபோர்ஸில் என்ன ஆச்சு, அந்த அலை வந்தது இல்லையா ஷிப்பை நோக்கி புயல். அப்போ வந்து அங்கே இருந்த மேன், அதான் அங்கிள்ன்ற மாதிரி கூப்பிட்டுருக்காங்களே யார், வசந்தாமூர்த்தி, அந்த மேன் வந்து என்ன ஆச்சுன்னா டம்பிள்டு, தடுமாறி அந்த ரெயிலிங்ஸ் அந்த கைப்பிடி தடத்தை கீழே விட்டுட்டு வைல்டு சி, கடலுக்குள்ளே விழுந்துட்டாரு. For a second I stood rooted to the spot. அப்படியே நான் வந்து ஷாக்காகி நின்ட்டேன், அப்படியே ஸ்தம்பித்து நின்றுட்டேன். நான் என்ன செய்யறதுன்னு புரியல. தான் முன்னாடி தன் கையை பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க, இப்போ என்ன ஆச்சு, அந்த கடலில் ரொம்ப வேகமாக வந்து மோதினதில் அந்த புயல்னால் இவர் வந்து அந்த ரெயிலிங்ஸ், அந்த இரும்பு கம்பி பிடிச்சிட்டு இருந்தார் இல்லையா, அந்த சட்டத்தை பிடிச்சிட்டு இருந்தார் இல்லையா, அதுலேருந்து நழுவி கீழே கடலுக்குள்ளே விழுந்துட்டாரு. தென் ஐ ran like someone possessed, shouting help help, man overboard, save him. ஸோ கடகடன்னு ஓடி போயிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவங்களுக்கு, எப்படியாவது அவங்கள காப்பாற்றி ஆகணுமேனு ஹெல்ப்னு கத்துறாங்க. இந்த கப்பலில் இருந்த ஒருத்தவங்க வந்து மேன் ஓவர் போர்டுன்றது, கப்பலில் இருந்தவங்க ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி விழுந்துட்டாங்க, சேவ் பண்ணுங்க, காப்பாற்றுங்கன்ற மாதிரி. ஐ மஸ்ட் ஹாவ் மேட் அ லாட் ஆஃப் நாய்ஸ். நான் நல்லா சத்தமாக கத்தினேன். ஐ ஹர்ட் ஃபுட் ஸ்டெப்ஸ் ஹரியிங் ஈவன் தட் ஏர்லி இன் த மார்னிங். பரவாயில்ல, அவ்வளோ காலையிலே வந்து ஒரு ஃபுட் ஸ்டெப்ஸ் அந்த இவங்களை நோக்கி வர மாதிரி ஸ்டெப்ஸ்லலாம் ஏறி வந்தால் சத்தம் கேட்கும் இல்லையா. ஸோ எனக்கு ஐ ஹர்ட், என் காதில் கேட்டது ஃபுட் ஸ்டெப், ஏதோ வேகமாக வர மாதிரி, ஹரியிங் வேகமாக எங்கே வர மாதிரி காலையிலே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. Tears streaming down my face and shouting incoherently, I ran full pelt into an officer. ஸோ இதை பார்த்தா அவங்களுக்கு வசந்தாமூர்த்திக்கு ரொம்ப அழுகையாக வருது. அப்படியே கத்துறாங்க, காப்பாற்றுங்கன்னு. என்ன செய்கிறதுன்னு தெரில, அப்படி ஓடிட்டு கத்திக்கிட்டே இருக்காங்க. ஐ ran full pelt into an officer. அந்த ஆஃபீஸர் மேலே ஏறி வந்தாங்க இல்லையா ஸ்டெப்ஸில், ஸோ ஃபுல் pelt into an officer. நான் அப்படியே மோதுறேன் அந்த ஆஃபீஸர் மேலே. வாட்ஸ் த மேட்டர், why are you making so much noise? என்ன மேட்டர், எதுக்காக நீ இப்படி கத்திக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இவ்வளோ சத்தம் போட்டு கத்திக்கிட்டு இருக்க, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆஃபீஸர் கேட்குறாங்க. he asked in a stern voice. ரொம்ப அப்படியே சத்தமாக stern voice, strong voiceல கேட்குறாங்க, என்ன ஆச்சு, எதுக்காக இவ்வளோ சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கேன்னு. I was surprised to see it was the captain. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, ஏன்னா அது வந்து பரவாயில்ல கேப்டனாக இருக்காங்க. இப்போ நார்மல் பர்சன்னா எதுவும் அவங்க போயிட்டு சொல்லி அடுத்த ஸ்டெப் எடுக்கணும், பட் கேப்டன்னும் போது
வந்து அடுத்து உடனே என்னன்றதை பார்ப்பாங்கன்ற மாதிரி எனக்கு கொஞ்சம் சர்ப்ரைஸாக இருந்தது. ஹோ சார், ஐ blurted அவுட் இன் ரிலீஃப். நான் வந்து இங்கே ரொம்ப ஒரு ஹெல்ப் கேட்டு உதவி கேட்டு அப்படியே கத்துனேன், அலர்னேன். blurted. ஹோ சார், ஐ blurted அவுட் இன் ரிலீஃப். a man fell into the sea. ப்ளீஸ் சேவ் ஹிம். சீக்கிரம் ஒருத்தவங்க வந்து இங்கே கடலில் விழுந்துட்டாங்க, சீக்கிரமாக வந்து அவங்கள காப்பாற்றுங்க அப்படின்றாங்க வசந்தாமூர்த்தி. He did not wait for more details but ran at once to a room full of officers. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சு ஏதாச்சும்லாம் அவர் கேட்கவே இல்லை அவங்கக்கிட்ட. சரி சீக்கிரமாக அவங்கள காப்பாற்றணுமே, வேறு டீட்டெயில்ஸ் எதுவுமே கேட்காம சீக்கிரமாக அந்த ரூம் ஃபுல்லாக ஒரு ரூமில் ஃபுல்லாக ஆஃபீஸர்ஸ் இருந்தாங்க. அந்த ரூமை நோக்கி போனார் அவர் கேப்டனு. மேன் ஓவர் போர்ட் ஹீ cried. ஸ்டாப் ஷிப். ஸோ மேன் ஓவர் போர்டு, அதாவது நம்ம ஷிப்பில் ட்ராவல் பண்ண ஒரு பர்சன்ட் வந்து அப்படின்ற மாதிரி கத்துனார். ஸ்டாப் ஷிப்பை ஸ்டாப் பண்ண சொன்னார். ட்ராப் ஆங்கர், அந்த நங்கூரம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதை வந்து ஸ்டாப் பண்ண வைக்கும். அதாவது அந்த நங்கூரம் போட்டிங்கன்னா அந்த ஷிப்பு வந்து மூவ் ஆகாமல் இருக்கும். சீக்கிரம் ட்ராப் ஆங்கர் குவிக். ஹிஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வேர் இம்மீடியட்லி ஒபேடு. ஸோ அவர் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை உடனே எல்லாருமே ஃபாலோ பண்ணாங்க, கேப்டன் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை. த கேப்டன் தென் ரேஸ் டு தி அப்பர் டெக். கேப்டன் அதுக்கப்புறம் அப்பர் டெக் மேல் தளத்துக்கு போனார், ஷிப்போட அப்பர் டெக்குக்கு போனார். ஐ கெப்ட் ட்ரெயிலிங் பிஹைண்ட் இம். ஸோ அவரை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே போனேன் நான். லோயர் த லைஃப் போட்ஸ் அண்ட் க்ரூ இன் டு த சீ டுவார்ட்ஸ் த ஹெல்ம். He said, there is a man overboard. Here again the men quickly obeyed him. சீக்கிரம் அவங்கள காப்பாற்றணும். இவங்களை ஃபாலோ பண்ணி அவங்க போனாங்களே வசந்தாமூர்த்தி, கேப்டனை ஃபாலோ பண்ணி ஃபஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா லோயர் த லைஃப் போட்டுன்னு சொல்லிட்டு வச்சுருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி டைமில், அந்த லைஃப் போட்டை வந்து எடுத்து கீழே விடுறாங்க. அண்ட் க்ரூ இன் டு த சீ டுவார்ட்ஸ் த ஹெல்ம். அதாவது அந்த க்ரூனா வந்து குரூப் ஆஃப் செயிலர்ஸ் ஷிப்பில் இருப்பாங்க, அவங்க எல்லாருமே அந்த டீமாக இறங்குறாங்க. அந்த டீமை தான் க்ரூன்னு சொல்லுவாங்க. எல்லாருமே வந்து அந்த லைஃப் போட்டில் போகிறாங்க. தெர் இஸ் அ மேன் ஓவர் போர்டு. ஸோ இதில் ட்ராவல் பண்ண ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி ஷிப்பில் விழுந்துட்டாங்க. சீக்கிரமாக அவங்க சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷனை உடனே ஒபே பண்ணி எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறாங்க சீக்கிரமாக குவிக்காக. பீப்புள் ஸ்டார்டட் க்ரௌடிங் த டெக். அந்த தளத்தில் வந்து பீப்புள் எல்லாருமே கூட ஆரம்பிச்சிட்டாங்க க்ரௌடாக. வாட்ஸ் ஹேப்பனிங் சம்படி ஆஸ்க்டு மீ. என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி யாரோ ஒருத்தவங்க கேட்டாங்க. வேர்ட் சூன் வென்ட் ரவுண்ட். ஸோ அந்த நியூஸ் வந்து பரவ ஆரம்பிச்சிருச்சு. எவ்ரி ஒன் வாஸ் டென்ஸ். எல்லாருமே பதட்டத்தில் இருந்தாங்க. ஒன்லி அன் அக்கேஷ்னல் தேர் ஹீ இஸ் could be heard. Someone asked, who is he? Another replied, don't know. அப்புறம் என்னாச்சு, எல்லாரும் அப்படியே பதட்டமாக வந்து இப்படி அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ரொம்ப கவலை அதிகமாகிடுச்சு. யார் அவங்க கீழே விழுந்த, அதாவது கடலுக்குள்ளே விழுந்தது யாருன்றாங்க. another reply, எனக்கு தெரியல, don't know. Entered to the page 128. Meanwhile, 2 lifeboats moved towards the man. I stood close to the captain. In his anxiety, he gripped my shoulder tightly and I winced. ஸோ அதே நேரத்தில் இன்னொரு 2 லைஃப் போட்டை வந்து அந்த கீழே கடலில் விழுந்துட்டார் இல்லையா, அவரை நோக்கி 2 லைஃப் போட்டு போகுது. அதாவது அங்கே ஹெல்ப் பண்ணுறதுக்காக. இங்கே பாருங்கள், லைஃப் போட்டை போடுறாங்க. அப்போ வந்து அந்த கேப்டன் கிட்ட தான் வந்து யார் நிற்கிறாங்க, ஐ ஸ்டுட். இதில் அங்கே ஐன்றது யார், வசந்தாமூர்த்தி. நான் கேப்டன் கிட்ட க்ளோஸாக நின்றுட்டுருக்கேன். இன் ஹிஸ் ஆங்ஸைட்டி. இப்போ கேப்டன் வந்து தன்னுடைய கவலைனால ஹி கிரிப்டு மை ஷோல்டர் டைட்லி. ரொம்ப இறுக்கமாக என்னோடய ஷோல்டரை டைட்டாக பிடிச்சிருக்காரு. ஏன்னா ஒரு மாதிரி நர்வஸாக இருக்கார் இல்லையா. அண்ட் ஐ வின்ஸ்டு. அப்புறம் நான் கத்துனேன், வலியால் கத்துனேன் நான். யூ ஆர் ஹர்ட்டிங் மீ சார், ஐ ப்ரொட்டஸ்டட். சார் நீங்கள் வந்து என்னைய வந்து ஹர்ட் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து அப்படியே இறுக்கமாக பிடிச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி நான் சத்தம் போட்டேன். அதுக்கப்புறம் எதிர்த்து அப்பா அப்படின்ற மாதிரி அவர் ரிலீஸ் பண்ணுறாரு. அவர் டென்ஷனில் இந்த மாதிரி இது பண்ணிகிட்ருக்காரு. ஐ எம் சாரி மை டியர். ஐயோ சாரி டியர் அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்ட, வசந்தாமூர்த்தி கிட்ட கேப்டன் சொல்கிறாங்க. சாரி த சீ இஸ் வெரி ரஃப் டுடே. இன்றைக்கி வந்து கடல் வந்து ரொம்ப மோசமான நிலைமையாக இருக்குது. ஐ ஹோப் மை மென் கேன் ரீச் ஹிம். நான் கண்டிப்பாக நம்புகிறேன் என்னுடைய செயிலர்ஸ், என்னுடைய டீம் வந்து அவங்கள வந்து காப்பாற்றிடுவாங்க. ரீச் ஹிம் இன் டைம். அவங்கக்கிட்ட சீக்கிரமாக கரெக்டான டைமுக்கு போயிடுவாங்க. மை ஷிப் ஹாஸ் நெவர் லாஸ்ட் அ பேசஞ்சர் பிஃபோர், ஹி செட் கிராசிங் ஹிம்செல்ஃப். கண்டிப்பாக என்னுடைய ஷிப், அவர் தானே கேப்டன் இல்லையா, கண்டிப்பாக என்னுடைய ஷிப் வந்து எந்த ஒரு பேசஞ்சரையும் இழக்காது. லாஸ்ட் எ பேசஞ்சர், கண்டிப்பாக ஒரு பேசஞ்சரையும் இழக்காது அப்படின்னு சொல்லிட்டு கிராஸ் போட்டுக்கிட்டே சொல்கிறாரு. இந்த கிறிஸ்டியன்ஸ் கிராஸ் போடுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி கிராஸ் போட்டுக்கிட்டே சொல்கிறாரு. ஒரு ப்ரேயர்.
He was watching the rescue operations through a pair of binoculars that hung round his neck. ஸோ கேப்டன் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு, அந்த ரெஸ்கியூ ஆப்ரேஷன்ஸ் காப்பாற்றிட்டு இருக்காங்க இல்லையா, என்னென்ன பண்ணுறாங்க, அதுக்கடுத்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி பைனாக்குலரை வச்சு, பேர் ஆஃப் பைனாக்குலர்ஸ் தன்னோட கழுத்துக்கிட்ட வச்சுருக்கேன், அந்த பைனாக்குலரை வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு என்ன நடக்குது, எப்படி ரெஸ்கியூ பண்ணுறாங்க, காப்பாற்றுறாங்கன்ட்டு. The boat was too far for me to see what was happening. I tugged at the captain's sleeve. What are they doing? அந்த போட் வந்து ரொம்ப தூரமாக இருக்கு இல்லையா, ஷிப் ஹைட்லேருந்து இந்த இது என்ன போட்டை அனுப்புனாங்க அவங்க, லைஃப் போட் அனுப்புனாங்க இல்லையா. ஸோ அந்த லைஃப் போட் வந்து ரொம்ப தூரமாக இருக்குது, அவங்களால யாரால், வசந்தாமூர்த்தியால் பார்க்க முடியல, என்ன நடக்குதுன்றதை பார்க்க முடியல. ஸோ அதனால் அந்த கேப்டன்ஸ் பக்கத்துலேயே வந்து இருந்தாங்க பற்றியா. சார் என்ன பண்ணுறாங்க சார், அவங்க வந்து காப்பாற்றிட்டாங்களா அப்படின்ற மாதிரி நான் கேப்டன் கிட்ட கேட்டேன். தே ஹவ் காட் ஹிம் பை த ஆர்ம்ஸ் அண்ட் ஆர் புல்லிங் ஹிம் டுவார்ட்ஸ் த போட். ஸோ அவங்க பிடிச்சிட்டாங்க, அந்த மேனை வந்து பிடிச்சிட்டாங்க, இப்போ வந்து அந்த போட், லைஃப் போட் கிட்ட வந்து தள்ளிக்கிட்டே வராங்க. ஹீ வாஸ் கிவிங் மீ அ ரன்னிங் கமெண்ட்ரி. இந்த கிரிக்கெட்லலாம் ரன்னிங் கமெண்ட்ரி என்னென்ன நடக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி ரன்னிங் கமெண்ட்ரி எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கார் கேப்டன். ஹோ வாட் பேட் லக், ஐயோ என்ன இது நமக்கு பேட் லக்காக இருக்கே, துரதிருஷ்டவசமாக a sudden current has swept the man away, dragging 2 of the sailors with him. ஸோ அந்த 2 sailors கூட்டிகிட்டு வந்தாங்க இல்லையா அவரை, திடீர்னு இன்னொரு அலை வந்து அவங்க எல்லாரையுமே இழுத்துட்டு போயிடுச்சே. ஹீ சவுண்டட் நர்வஸ், ரொம்ப பதட்டமாக சொல்கிறாரு. ஜஸ்ட் தென் ஹீ நோட்டிஸ் த பேசஞ்சர்ஸ் க்ரௌடிங் அகெயின்ஸ்ட் த ரெயிலிங்ஸ். ஸோ இதை சொல்லிக்கிட்டு ரொம்ப பதட்டமாக இருக்கையில், என்னடா இது இன்னொரு அலை வந்து 3 பேரையுமே இழுத்துட்டு போச்சு, என்ன பண்ணுறதுன்னு பதட்டமாக இருக்கார். அதுக்கப்புறம் பார்த்தா ஜஸ்ட் தென் ஹீ நோட்டிஸ், அப்போ வந்து இந்த பதட்டத்தில் பார்க்கும்போது நிறைய பேசஞ்சர்ஸ், அந்த ஷிப்பில் ட்ராவல் பண்ண பேசஞ்சர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கூட்டமாக வந்து அந்த ரெயிலிங்ஸ், அந்த இரும்பு சட்டத்தை பிடிச்சிக்கிட்டு நின்றுட்டு இருந்தார் இல்லையா அந்த அங்கிள், அங்கே நின்றுட்டு இருக்காங்களாம் ஒரு கூட்டமாக. கீப் அவே ஃப்ரம் தோஸ் ரெயிலிங்ஸ். ஸோ அந்த இரும்பு சட்டத்துக்கிட்ட நிற்காதீங்க, ப்ளீஸ் தூரமாக நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து கத்துறாரு. ஹீ ஷவுட்டட், யார், கேப்டன். வி டோன்ட் வாண்ட் அனதர் ஆக்சிடென்ட், இன்னொரு ஆக்சிடென்ட் நமக்கு தேவையில்லை, ஏன்னா இப்போ வந்து புயல் வந்துக்கிட்டு இருக்கு, இப்போ அங்கேருந்து தானே அதில் விழுந்தார், கீழே கடலில் விழுந்தார், அதனால் நம்ம இன்னொரு ஆக்சிடென்ட் நமக்கு வேண்டாம், நீங்கள் அதை விட்டு தள்ளி நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. The ship had dropped anchor but was heaving up and down. அந்த ஆங்கர் நங்கூரத்தை போட்ட பிறகும் அது மேலேயும் கீழேயுமா ஷிப்பு ஆடிக்கிட்டே இருக்குது, ஏன்னா அந்த அளவுக்கு புயலாக இருக்குது. I borrowed the captain's binoculars. Now I could see the rescue operation. நான் வந்து கேப்டனோட பைனாக்குலரை வந்து வாங்கிட்டு என்ன எப்படி காப்பாற்றுறாங்கன்னு சொல்லிட்டு கிளியராக பார்க்கணுன்றதுக்காக பார்த்துக்கிட்டு இருக்கேன். The crew in the rescue boats threw a strong rope to the 2 sailors in the sea and shouted catch. ஸோ அந்த ரெஸ்கியூ போட், லைஃப் போட்டில் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பெரிய ஸ்ட்ராங் ரோப்பை வந்து அந்த 2 sailors இருந்தாங்க இல்லையா, காப்பாற்ற போனாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட தூக்கி போடுறாங்க கடலில். இந்த கேட்ச் பிடிச்சிக்கோ, எப்படியாவது அந்த பிடிச்சிட்டு வந்துரு அப்படின்ற மாதிரி அந்த போட்டில் இருக்கிற sailors எல்லாம் போடுறாங்க. ரோப்புன்றது ஒரு பெரிய கயிறு. போத் ஆஃப் தெம் வேர் குட் ஸ்விம்மர்ஸ் அண்ட் சூன் ஹேட் காட் ஹோல்ட் ஆஃப் த ரோப். ஸோ 2 பேருமே நல்ல ஒரு நீச்சல் தெரிஞ்சவங்களாக இருக்கிறாங்க. உடனே சீக்கிரமாக அந்த கயிறை பிடிச்சிட்டாங்க. அவங்க என்ன ஆகுது பார்க்கலாம். தென் வித் பவர்ஃபுல் ஸ்ட்ரோக்ஸ் தே ஸ்வாம் டுவார்ட்ஸ் அங்கிள். ஸோ அந்த கயிறை பிடிச்சிக்கிட்டே வேகமாக நீந்தி அந்த அங்கிள் கிட்டே போனாங்க. ஒன் ஆஃப் தெம் காட் ஹோல்ட் ஆஃப் ஹிம் வைல் த அதர் டைட் த ரோப் ரவுண்ட் இஸ் வெயிட். ஒருத்தவங்க அந்த அங்கிளை பிடிச்சாச்சு, இன்னொருத்தவங்க என்ன பண்ணாங்க, அந்த கயிறை வந்து அந்த அங்கிளோட வேஸ்ட், தன்னுடைய வயத்தில் வந்து இறுக்கி கட்டிட்டாங்க. வித் அங்கிள் பிட்வீன் தெம் அண்ட் த ரோப் செக்யூர் the sailors swam back to the lifeboats. ஸோ அவங்க 2 பேருக்கு இடையில் பிட்வீன் 2 sailors-க்கு நடுவில் அங்கிள் இருக்காங்க. அந்த ரோப் வந்து அவரை காப்பாற்றிடுச்சு. ஏன்னா அவளோட வயத்தில் வந்து நல்லா கட்டிட்டாங்க அந்த sailors. ஸோ திரும்பவும் வந்து நீந்திக்கிட்டே லைஃப் போட்டுக்கு வராங்க அந்த sailors-லாம். The rescue team in the boats leaned over and heaved the 3 men into it. In a jiffy the boats were heading back to the ship. ஸோ என்ன பண்ணாங்க, அந்த ரெஸ்கியூ டீம் இருக்காங்க இல்லையா, இன்னொரு லைஃப் போட்லலாம் 2 லைஃப் போட் போனாங்க இல்லையா, அந்த டீம் என்ன பண்ணாங்க, அந்த ரோப்பை வச்சு அப்படியே சாஞ்சி இழுத்துட்டாங்க. 3 பேரையுமே இழுத்துட்டு அந்த ஒரு ஜஸ்ட் ஒரு கன நேரம், ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட், இன் ஜிஃபி அந்த போட்டை வந்து வேகமாக வந்து ஷிப்புக்கு மேலே இழுக்கிறாங்க, ஹெட்டிங் பேக் டு தி ஷிப். ஸோ இதுக்கப்புறம் அந்த அங்கிள் என்ன ஆனாருன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் யூர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.